ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறாரு. அதுல ஒரு அற்புதமான பெயர் தான் சமாதானத்தின் தேவன். அதாவது அவர் சமாதானத்தை அருளுகிற தேவன். அதனால் அவருக்கு பெயர் சமாதானத்தின் தேவன். இன்னைக்கு மனிதர்கள் தேடுவது எதை? சமாதானம், நிம்மதி, ஆத்ம அமைதி. அதான் சமாதானம். அந்த உள்ளத்தின் ஆழத்துல ஒரு அமைதி காணப்படும் பார்த்தீங்களா? அதான் மெய்யான ஒரு சமாதானம் என்பது. இது எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. சமாதானம் பாதிக்கப்பட்டாலே தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எதிலும் கவனம் செலுத்த முடியாது. இந்த நாள் கூட உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதில் குழப்பமாவே இருக்கும். அப்படியே ஒரு கலக்கமாவே இருக்கும். அப்படித்தானே? என்ன சமாதானம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாதான் நீங்க மகிழ்ச்சி எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் சமாதானத்தின் தேவன். அவர் ஒரு அருமையான வாக்கு தத்தமாய் சொல்லி இருக்கிற வசனம் பாருங்க. எப்பொழுதும் சகல விதத்திலும் சமாதானம் தந்தருளுவாராக என்று இயேசுவின் நாமத்தில் வசனத்தின்படி உங்களை வாழ்த்துகிறேன்.